she was a woman of purpose. அவ பெண்ணுன்னு முதல்ல சொல்றதை விட ஒரு வாலிப மகள் அல்லது ஒரு சிறுமி அப்படின்னு நான் சொல்லலாம். a woman of purpose, நோக்கம் நிறைந்த ஒரு மகள். அவளுக்கு தெரியும், இப்ப நம்ம ஒரு கிரியை இந்த காலத்துல நம்ம செய்யலைன்னா பெரிய அழிவு வந்துரும் அப்படின்னு. இந்த பெண் யாருன்னு சொல்ல முடியுமா? வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அந்த பெண்ணுக்கு பெயர் மீரியா. உங்களுக்கு சரித்திரம் தெரிஞ்சிருக்கும். ராஜாவாகிய பார்வோன் எகிப்து தேசத்துல பெரிய சட்டம் போடுறார். என்ன சட்டம்? பிறக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாம் என்ன செஞ்சிடணும்? கொலை செஞ்சிடணும். பெண் பிள்ளைகளை மட்டும் என்ன செய்யணும்? காப்பாற்றணும். ஏன் அப்படி சொன்னாருன்னா, ஆண் பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்கன்னா யுத்த வீரர்களா மாறிடுவாங்க. அவங்க யுத்த வீரர்களா மாறிட்டாங்கன்னா நம்ம கூட சண்டை போட்டு நம்மளை ஜெயிச்சு எகிப்தை அவங்களே ஆக்குப்பை பண்ணிடுவாங்க அப்படின்னு மேல் சைல்டு எல்லாம் அழிக்க சொன்னான். பிசாசு, அவனுக்கு பெயர் திருடன். சொல்லுங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வாரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூரண படம் வந்தேன் என்று சொன்னார். அந்த காலத்துல, சொல்லுங்க, அந்த காலத்துல பிசாசு ஒரு திட்டம் போட்டான். யாரை அழிக்கும்படி? இஸ்ரவேலரை அழிக்கும்படி. முக்கியமா யாரை அழிக்கும்படி? ஆண் பிள்ளைகளை அழிக்கும்படி. அந்த ஆண் பிள்ளையில யாரை அழிக்கும்படி? மோசேயை அழிக்கும்படி. நல்லா கவனிச்சுக்கோங்க. யார ஆண்டவர் கையில எடுக்க போறாரோ அந்த பிள்ளைய அழிக்கும்படி பிசாசு கிரியை செய்வான். இன்னைக்கு உங்க வீட்டுல ஒரு பிள்ளை மொபைலுக்கு அடிமையாவே கிடக்குது. ராத்திரியும் பகலும் அது சாப்பாடு இல்லைன்னா கூட பரவாயில்ல, அதுக்கு என்ன வேணும்? மொபைல் வேணும். அப்படி இருக்குதா யாராவது? உங்க பிள்ளைங்கள ஒரு சிலர் ஏதோ சில காரியங்களுக்கு அடிமையா இருக்கிறாங்களா? நல்லா கவனம் வச்சுக்கோங்க. அந்த பிள்ளைய தான் கர்த்தர் கையில் எடுக்க போகிறார். அந்த பிள்ளை தான் ஆண்டவருக்கு வேணும். அது தெரிஞ்சுதான் பிசாசு அந்த பிள்ளை மேல கண்ணை வச்சுட்டான். அதுக்கு நீங்க கூட இடம் கொடுத்துட்டீங்க. ஏன்? ஒண்ணு, அந்த பிள்ளைய மூடி மூடி ஜெபத்துல மூடி மூடி வளர்க்கல. 2, அந்த பிள்ளை கொஞ்சம் வழுவுதுன்னு தெரிஞ்ச உடனே போதிச்சு போதிச்சு அந்த பிள்ளைய திருப்பல. மதர்ஸ் சில வேளைகள்ல கேர்லெஸ்ஸா இருக்கிறதுனால யூ லூஸ் யுவர் சில்ட்ரன். உங்க பிள்ளைங்களை அந்த இள வயதுல விட்டுறீங்க. சரி, இப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த காலத்துல இந்த தாய், மோசையின் தாய், நாணற்பட்டியை செஞ்சு மோசை அதுல கிடத்தி நதி அருகிலே கொண்டு விட்டுட்டாங்க. கூடவே நிக்கிறதுக்கு யார அனுப்புனாங்க? மீரியா. அவளும் ஒரு சின்ன பொண்ணுதான். அவ போய் நிக்கிறா. யங்கள், சிறுமி. அந்த பிள்ளைக்கு என்ன பேசன்னு தெரியாது, டைம்லி விஸ்டம் கிடையாது, என்ன நடக்கும்னு தெரியாது. அவங்க அம்மா ஏதோ சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா அவங்க அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி எங்க காரியம் நடக்கலைன்னா என்ன பேசணும்னு கூட அவளுக்கு தெரியாது. ஆனால் பிள்ளைய அனுப்பிச்சிட்டு அம்மா வீட்டுல இருந்து என்ன பண்ணிருப்பாங்களா? சொல்லுங்க. பண்ணிருப்பாங்க. உங்க பிள்ளைங்களை பரீட்சைக்கு அனுப்பிச்சிட்டு உட்கார்ந்து வீட்டுல சீரியல் பார்க்க கூடாது. உட்கார்ந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, பிள்ளை பரீட்சை எழுதுதப்பா, நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்றேன், பிள்ளைக்கு நீங்க நல்ல ஞானத்தை தாங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய பெண்களே, உங்களுக்கு நான் சொல்றேன், எல்லாம் மீடியா உலகமா மாறிட்டதுனால உங்களுக்கு எதனாலும் திருப்பி நீங்க எதனாலும் பார்க்கறதுக்கு உரிமை இருக்குது. ஆனா ஒன்று, நீங்க உலக பெண்கள் மாதிரி கேளிக்கை, விளையாட்டு, தேவையற்ற காரியம், நாடகம், திரைப்படம், சீரியல், ஷார்ட் பிலிம்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா யூ வில் லூஸ் யுவர் அனாயிண்டிங், யூ வில் லூஸ் யுவர் சில்ட்ரன். நீங்க என்ன போக்கஸ்டா இருக்கிறீங்களோ உங்க பிள்ளை அது மாதிரி தான் மாறும். ஒரு நாள் புத்தி சொன்னா, நீங்களே பாக்குறீங்களே என்ன ஏன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்கு. ஒரு நாள் ஒரு பிள்ளை, வாலிப பையன், மூவிக்கு ரொம்ப அடிமையாயிட்டான். அப்பா வந்து பெல்ட் எடுத்து அடி நொறுக்கிட்டார். அன்னைக்கு திருப்பி கேட்டான், நீங்க சினிமா பார்க்காம இருக்கிறீங்களா? நீங்க பாக்குறீங்கல்ல, நீங்க பாக்குறதுனால தான் நானும் பாக்குறேன், இனிமே என் மேல கை வச்சா உங்க மேல கை வைப்பேன் அப்படின்ட்டான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பிள்ளைங்க எவ்வளவு ரிபல்லியஸா மாறுறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் ஷுட் பி வெரி கேர்ஃபுல். நீங்க எவ்வளவு பக்தியா நடக்கிறீங்களோ உங்க தலைமுறை அவ்வளவுக்கு தான் இருக்கும். நீங்க வைராக்கியமா இருந்தா உங்க தலைமுறை வைராக்கியமா இருக்கும். ஆண்டவர் மேல அன்போடு இருந்தா உங்க தலைமுறை அன்போடு இருக்கும். சின்னதுல இருந்தே குழந்தைய சர்ச்சுக்கு கூட்டிட்டு வந்து உபவாச ஜெபத்துல படுக்க போட்டு ஆராதனையில அந்த குழந்தைக்கு, ஒருவேளை சின்ன குழந்தையா இருந்தாலும் சர்ச்சுக்கு கூட்டிட்டு வர பழக்கத்தை ஒழுங்கா வச்சிங்கன்னா அந்த பிள்ளை நாளைக்கு வளரும் பொழுது சர்ச்சுக்கு வர்ற பழக்கம் அதுக்கு வழக்கமா மாறிடும். எதை விதைக்கிறீங்களோ அதை அறுப்பீங்க. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து என்று வேதம் சொல்லுது. சரி, இந்த மிரியாம் போய் உட்கார்ந்து பார்த்துட்டே இருக்கிறா.
அவ எதிர்பாராம திடீர்னு பார்வோனின் குமாரத்தி ஸ்நானம் பண்ண வரா. அம்மா ஏதோ சொல்லி கொடுத்திருப்பாங்க, நமக்கு தெரியாது என்ன நடக்கணும், ஒண்ணுதான் சொல்லி கொடுத்திருப்பாங்க. இவள் திடீரென்று அந்த பார்வோனின் குமாரத்தி குழந்தை எடுத்து அழுத உடனே இவள் ஓடி போய் பிள்ளைக்கு பால் கொடுக்கிற ஒரு தாயை கூட்டிட்டு வரட்டுமா. என்ன ஒரு ஞானமான பெண் பாருங்கள். வாசியுங்கள் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். நல்லா கவனிங்க. பார்வோனின் குமாரத்தி இந்த பிள்ளைய பார்த்து பேசினாளா, இந்த பிள்ளை போய் பார்வோனின் குமாரத்திட்ட பேசுதா? சூப்பர். இந்த கேர்ள் போய் என்ன செய்யறா, பேசுகிறா. அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா. எவ்வளவு அழகா பெண்ணை வளர்த்து வச்சிருக்கிறாங்க பாருங்க. பெண் பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கை உயர்த்துங்க சொல்றேன். நல்லா கையை தூக்குங்க. இன்னைக்கு சொல்றேன், உங்க பெண் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்துல நீங்க வளர்க்கணும், பக்தியா வளர்க்கணும். கை கீழே போடுங்க. அதுக்காக ஆண் பிள்ளைகளை மனம் போல வளர்த்துருங்க அப்படின்னு நான் சொல்லல. 2 பிள்ளைகளையும் சரியா வளர்க்கணும். அப்ப கேட்கிறா, உமக்கு ஒரு பால் கொடுக்கிற ஸ்திரியை கூட்டிட்டு வரட்டுமா, எபிரேய ஸ்திரியை கூட்டிட்டு வரட்டுமா? ஏன் அங்க எகிப்துல பால் கொடுக்கிற பெண்கள் இல்லையா? அந்த அம்மா குழந்தைய இன்னொருத்தர் கையில கொடுத்துறதுக்கு முன்னாடி இது ஓடி போய் முந்திக்கிட்டு நான் போய் எபிரேய பெண்கள்ல கூட்டு வரேன்ட்டு போய் யாரையே கூட்டிட்டு வந்துட்டா? மோசேயுடைய அம்மா. ஒரே ஒரு வாய்ப்பு. சில வாய்ப்புகள் வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு முறை தான் கொடுக்கப்படும். அந்த ஒரு முறை கொடுக்கப்படுகிற வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா அதுல இருந்து அடுத்த லெவலுக்கு வளர்ந்துட்டே போவீங்க. அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால என்ன செய்ய முடியாது, வளர முடியாது. நானும் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் தான் நான் வளர்ந்தேன். அதை சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு நான் ரட்சிக்கப்பட்டது, அபிஷேகம் பெற்றது, ஞானஸ்தானம் எடுத்தது எல்லாமே ஏஜி சர்ச்ல தான். அப்போ நான் வளர்ந்த சர்ச்ல ஒரு நாள் எனக்கு பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. பாட்டு உதடலாம் உதறி சத்தமெல்லாம் மாறி வேர்த்து கொட்டி கையெல்லாம் நடுங்கி எப்படியோ பேனிக் ஆகி பாடி வந்து உட்கார்ந்துட்டேன். எல்லாரும் சொன்னாங்க நல்லா பாடினாங்க, ஒரு சில நீ பயந்தேன்னாங்க. ஆனா அந்த முதல் நாள் இங்க பாஸ்டர் எனக்கு கொடுத்த வாய்ப்பு, நான் மேடை ஏறினால இன்னைக்கு வரைக்கும் மேடை ஏறிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நான் ஒருவேளை அன்னைக்கு எனக்கெல்லாம் பாட வராதுன்னு நான் சொல்லியிருந்தேன்னா நான் இன்னைக்கு ஒரு சுவிசேஷகியா மாறி இருக்கவே முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கிறார். அந்த காலத்துக்கு, அந்த டைமுக்கு சொல்றேன். இந்த வருகிற நாட்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் வாய்ப்பு கொடுப்பார். இந்த பெண் அழகா பயன்படுத்தினா போய் அம்மாவையே கூட்டிட்டு வந்துட்டா. இந்த மோசே காப்பாற்றப்பட்டதுனால முழு இஸ்ரவேல் கோத்திரமும் காப்பாற்றப்பட்டது. ஹல்லேலூயா. ஒருவேளை மிரியாம் பெரிய மினிஸ்ட்ரி பண்ணல, ஆனா மோசே ஒரு பெரிய தலைவனாய் மாறினார். ஒரு பெரிய தேசத்தை உருவாக்குவதற்கு ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்து நடத்தினார். உங்க பிள்ளைங்கள்லாம் இப்படி மாறணும்னு நீங்க ஜெபம் பண்ணணும். உங்க பெண் பிள்ளைகள் இதே போல ஞானமா அதுகள் வளர்ந்து குடும்ப வாழ்க்கைக்குள் போகும் பொழுது கணவனுக்கு ஆதரவாய், கணவனுக்கு சப்போர்ட்டிவா, கணவனுக்கு என்ன தரிசனம் இருக்குதோ அந்த தரிசனத்தை அந்த பிள்ளைங்க கேரி பண்ணிட்டு போற மாதிரி சொல்லி கொடுக்கணும். இந்நாட்களில் பெண் பிள்ளைகளுக்கு சப்மிசிவ்னஸ்னா என்ன அப்படின்னு தெரியல. கீழ்ப்படுதல்னா என்ன? நீயும் சம்பாதிக்கிற நானும் சம்பாதிக்கிறேன், நீயும் ஐடில ஒர்க் பண்ற நானும் ஐடில ஒர்க் பண்றேன், நீயும் நைட் டியூட்டி போற நானும் நைட் டியூட்டி போறேன், வந்தா நீ சமைச்சு நீ சாப்பிட்டுக்கோ, எனக்கு பசி எடுத்தா நான் சமைச்சு நான் சாப்பிட்டுக்கிறேன். இதுவல்ல வாழ்க்கை. குழந்தையில இருந்தே ஒண்ணு நீங்க வாழ்ந்து காட்டணும். நீங்க உங்க கணவருக்கு எப்படி சப்மிசிவா இருக்கிறீங்கிறத பெண் பிள்ளை பார்க்கணும். அதே நேரத்துல அப்பா திட்டுனாரு, நான் எப்படி அமைதியா இருந்த பாத்தியாப்பா? அவ கேட்பா, அம்மா நீ 2 வார்த்தை பேசிருக்க வேண்டியதானம்மா. இல்லடா, நம்ம பேசக்கூடாது. ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு, நம்ம கணவனுக்கு கீழ்ப்படும். நீ கூட வளர்ந்து நீ ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள போகும்போது இத 14 வயசுல சொல்லி கொடுக்கணும். நீ ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள போகும்போது உனக்கு ஆண்டவர் கணவரை தருவார்ல, எதுத்தெல்லாம் பேசக்கூடாதுடா. நீ தாழ்ந்து போய் ஆண்டவர் சமூகத்துல போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும். அப்பதான் ஆண்டவர் அவரை மாற்றுவார். இந்த சப்மிசிவ்னஸ் சொல்லி கொடுக்கிற பாடசாலை எது தெரியுமா? அம்மாவுடைய மடி. பொண்ண மடியில போட்டு தலையை தடவி கொடுத்து வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுங்க. எப்படி வாழணும்னு சொல்லி கொடுங்க, எப்படி புத்தியா நடக்கணும்னு சொல்லி கொடுங்க, கஷ்டங்களை எப்படி தாங்கணும்னு சொல்லி கொடுங்க, பிரச்சனைகளை எப்படி மேற்கொள்ளணும்னு சொல்லி கொடுங்க, எப்படி வாக்குவாதம் இல்லாம ஆண்டவருடைய உதவியை நாடி குடும்பத்தை நடத்தணும்னு சொல்லுங்க. கொஞ்சம் வருமானத்துல குடும்பத்தை எப்படி நடத்துறதுன்னு சொல்லி கொடுங்க. வீண் செலவு எப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுங்க. இதெல்லாம் தேவையா? வேண்டாம். இப்போ இது தேவையில்லை என்ற பாடத்தெல்லாம் பெண் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தால் உங்கள் பெண்மகள் ஒரு மிரியாமை போல மாறுவாள். உங்கள் ஆண் பிள்ளைகள் மோசேயை போல மாறுவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயம் அதை செய்வார்.
தாய்மாரே, இந்த காலம் பொல்லாத காலத்துல உங்க பிள்ளைகளை கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளின் கீழ் கூட்டி சேர்ப்பது போல சேர்த்து 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 பத்திரமா அவங்கள இந்த உலகத்துக்கு அனுப்புங்க. ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எஸ்தரை அந்த காலத்துக்கு தகுந்தபடி ஆண்டவர் பயன்படுத்தினார். மீரியாமை அந்த காலத்துக்கு ஏற்றபடி ஒன்னே ஒண்ணுதான் அவளுடைய ஞானம், அவளுடைய நோக்கம். அவருடைய நோக்கம்லாம் என்ன? தம்பியை காப்பாற்றணும், தம்பியை காப்பாத்திரணும், தம்பியை காப்பாற்றணும். உங்க பெண் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும், குடும்ப ரட்சிப்புக்காக ஜோமனுப்பா, அப்பாவுக்காக ஜோமன், அண்ணனுக்காக ஜோமன், தம்பிக்காக ஜோமன். குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுத்து, வேத தியானத்தை கற்றுக் கொடுத்து இந்த காலத்துக்கு உதவியா இருக்கும்படி வளர்த்துருங்கம்மா. உலகம் உங்க பிள்ளைகளை கவர்ந்துகிட்டு போறதுக்கு ரெடியா இருக்குது. வாலிப பெண் பிள்ளைகளை சிறைப்படுத்துவதற்கு பிசாசு தீவிரமா வேலை செஞ்சுட்டு கொண்டிருக்கிறான். இந்த காலத்துல let us protect our children. ஒன்னே ஒண்ணு, she was a woman of purpose. நோக்கம் நிறைந்த மகள். ஒன்னே ஒண்ணுதான், மோசையை தப்பு வைக்கணும். அதான் அவ பிறந்ததுக்கே நோக்கம். செஞ்சா மோசை தலைவன் ஆயிட்டான். ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.